கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் 72 மணி நேரம் கழித்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. 4.25 நிமிடம் ஓடக்கூடிய அந்த வீடியோ உண்மையிலே விஜயோடைய அந்த மனநிலையை, விஜயோடைய அந்த இறுக்கத்தை, விஜயோடைய கண்ணீரை அந்த 4.25 நிமிடம் அந்த வீடியோ வந்து தெரியுது. இதுல எந்தவித ஒளிவு மறைவோ நடிப்போ அல்லது இவங்க சொல்ற மாதிரி ஒரு மேக்கப் மேன், அப்புறமா அந்த நடிகன் மேக்கப் போட்டவன், அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. வந்து ரொம்ப ஒரு மைக் கூட பேசாம ஒரு ஓப்பன் மைக்ல பேசுற அந்த வீடியோ ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாரு, என் வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு வழியை நான் அனுபவித்திருக்க மாட்டார் விஜய். வந்து வாய்ப்பு இல்லை வந்து. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்றதுதான், அவர் வந்து ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவரோ அல்லது அரசியல்வாதியோட மகனோ அல்லது ஒரு வட்ட செயலாளர் இருந்தாலோ பகுதி செயலாளராக இருந்தோ எதுவுமே கிடையாது. வந்து எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. அவங்க அப்பா வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட, நீதி சம்பந்தப்பட்ட நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. குறிப்பாக கலைஞர் கருணாநிதியுடைய கதை வசனத்திலாம் படம் எடுத்திருக்காரு. விஜயகாந்தை அவர் படங்கள் மூலம் தான் ஆளாக்குனவர். வந்து அவருடைய எஸ் ஏ சந்திரசேகருடைய படங்கள் அரசியல் பேசியிருக்கு. ஆனால் விஜய்க்கு அந்த அரசியல் பின்புலம்லாம் துளி கூட கிடையாது. ஒரு நடிகராக வந்து அதன் பிறகு அரசியல்ல வந்து இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் காமிச்சவர். வந்து கிட்டத்தட்ட 4 இடங்கள்ல பரப்புரை நடத்தி 5வது இடத்துல கரூர்ல வந்து அந்த பரப்புரையை நடத்தினாரு. 4-5 இடங்கள்லயும் அவ்வளவு பெரிய மாசை, செல்வாக்கை, மக்கள் செல்வாக்கை கட்டவர். அதுதான் சொல்றாரு, எனக்கு மனம் முழுக்க ஒரு வலி, அந்த வழியிலிருந்து நான் மீண்டும் இன்னும் வரவே இல்லை. எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல. அதை தாண்டி அங்குள்ள மக்கள் சொல்றதெல்லாம் நான் கேட்கும்போது தான் அவங்க எனக்கு வந்து தெய்வமா தெரிகிறாங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு பக்கபலமா என்னைக்கும் மக்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. நான் வந்து மீண்டும் வருவேன் அப்படின்னு திரும்ப வரும், இதை விட வலிமையா வருவேன் அப்படின்னு. ஏன்னா வந்து இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்த பல செய்திகள்ல வந்து தாவேகா கட்சியை வந்து விஜய் கலைச்சிட்டாரு. அப்புறம் வந்து பரப்புரையை வந்து சுத்தமா கேன்சல் பண்ணிட்டாரு. அவர் இனிமேல் வந்து வீடியோவில் பேசிட்டா எல்லாத்தையும் அனுப்ப போறாரு. திருமுனை கூட்டத்துக்கு கூட கலந்துக்க மாட்டாரு. எலெக்ஷன் நெருக்கத்துல தான் அவர் வெளியே வருவாரு. பனையூர்ல தான் படுத்து கிடப்பாரு. நீலாங்கரை வீட்டுல தான் ஒழிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்படியா வதந்திகள், செய்திகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருந்தது. இதை விட வலிமையா வருவேன், மீண்டும் வருவேன், இதோட முடிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அதன் பிறகு வந்த அந்த வார்த்தைகள் தான் வந்து நான் பொதுவா சொல்றேன். ஏன்னா எது பேசினாலும் ஒரு தகவல் நான் சொன்னா உடனே வந்து அணில் குஞ்சு அப்படின்னு வந்து திட்டுறாங்க. இன்னொரு வீடியோ பேசினா 200 ரூபாய் ஊப்பி அப்படின்னு திட்டாங்க. நான் ஒரு பத்திரிகையாளர், திரும்ப சொல்றதா, நான் ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு சினிமா நிருபராக இருந்து விஜயோட இந்த வளர்ச்சியை பார்த்து பிரமித்து போயிட்டேன். நான் வந்து அதுதான் நான் திரும்ப சொல்றது. நான் வந்து 200 ரூபாய் ஊப்பியோ அணில் குஞ்சோ எதுவுமே கிடையாது. நான் ஒரு பொதுவான பத்திரிகையாளர். எல்லாம் பேசிட்டு வந்த அந்த 4.25 நிமிஷம் வீடியோவில் கடைசியா சிஎம் சார் என்ன வேணா எது வேணாலும் பண்ணுங்க, நான் வந்து என் வீட்லயோ இல்ல அலுவலகத்தில் தான் இருப்பேன், என் தொண்டை மேல கை வைக்காதீங்க அப்படின்னு ஏன் பேசணும்ன்றதுதான் வந்து. ஏன் அதை வந்து இதை வந்து மறுபடியும் ஏன் கலறி விடுற மாதிரியான ஒரு விஷயம். வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த சம்பவத்துக்கான காரணம் யாருன்னு ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த சம்பவத்துக்குள்ள பல அரசியல் கட்சிகள் உள்ள இறங்கிட்டாங்க. இறங்குதான் செய்வாங்க. ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். கூத்தாடிக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தவறா நினைச்சுக்காதீங்க. இந்த வார்த்தையை நான் சொல்றதுக்காக வந்து நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. கூத்தாடிக்கு ஒரு பிரச்சனைனா அரசியல் எல்லாருமே உள்ள இறங்கிட்டாங்க. 41 உயிர்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பா ஒரு ஆறுதல் சொல்லி சொல்லணும் தான். அதை தாண்டி உங்களுடைய அந்த மனசு, அந்த வலி, அந்த துயரம், அது அத்தனையும் தெரியுது. நீங்க வந்து நினைச்சது எங்கேயோ ஒரு இடத்துல காக்கா குருவி கத்துற மாதிரியான ஒரு சத்தம் மாதிரி கேக்குது. ஏதோ ஒரு வீட்டுல இருக்கிறீங்களா, அல்லது வந்து ஸ்கூல் மாதிரி இருக்குது அந்த இதெல்லாம் கேட்கறதுக்கு. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மைக் போடுப்பா, நாம இது பண்றோம்பா அப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு ஓப்பனான ஒரு மைக்ல பேசியிருக்கீங்க. இந்த வீடியோ வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த சம்பவம் நடந்து ஒரு 3-4 மணி நேரத்துல இந்த வீடியோ நீங்க வெளியிட்டு இருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. வந்து ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரம் நீலாங்கரை வீட்டுல இருந்திருக்கீங்க. வந்து அதன் பிறகு ராஜாநாமலைபுரத்துல இருக்கிற உங்களுடைய இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கீங்க. இப்படி மறுபடியும் இங்க வந்தப்போ பாத்தீங்கன்னா, இங்க நீலாங்கரை வீட்டுக்கே வந்தப்போ அந்த போலீஸ் ப்ரொடக்ஷன், அந்த தெரு முழுக்க வந்து அந்த தெருவாசிகள் மட்டும்தான் உள்ள வர மாதிரி பேரிகேட் எல்லாம் போட்டு தடுத்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்து ஆனா என்ன வேணாலும் பண்ணுங்க, கைது பண்ணுங்க, என் தொண்டை மேல கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரச்சனை, இது ஒரு பிரச்சனை, ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு விபத்து. இது வந்து திட்டமிட்ட ஒரு சம்பவமா அல்லது விபத்தா, இதில் யார் பண்ணது, இதுல அரசியல் சூழ்ச்சி இருக்கிறதா, இதெல்லாம் போக போக தெரியும். அதை தாண்டி திரும்பவும் அதுக்குள்ள வந்து ஒரு எண்ணெய் எடுத்து ஊத்த வேண்டாம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. வந்து மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்னும் எவ்வளவு காலம் தான் விஜய் மௌனமா இருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி இது ஒரு பக்கம் இருக்கும்போது. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக அரசினுடைய ஒரு நபர் கமிஷன்,
ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க வந்து விசாரணையை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க, மக்களை சந்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 நாள் அவங்க வந்து ஒரு அறிக்கையை கொடுக்கலாம். அந்த அறிக்கையில வந்து சாதக பாதங்கள் எது இருக்குதோ அந்த அறிக்கை சொல்லும். இன்னொரு பக்கம் வந்து அரசு வதந்திகளை பரப்பாதீங்க, சமூக வலைதளங்கள்ல வதந்திகளை பரப்பாதீங்க, வதந்திகளை பரப்புனீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க ஒரு பக்கம் இன்னைக்கு நடிகையும் எம்பியுமான ஹேமமாலினி அவர்களுடைய தலைமையில் 8 எம்பிக்கள் கொண்ட குழு வந்து இன்னைக்கு வந்து கரூர்ல சம்பவம் நடந்த இடம், ஹாஸ்பிட்டல், அங்கு சம்பவம் நடந்த இடத்துல இருந்த பொதுமக்கள் இவங்க கிட்டலாம் பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1/2 நாள்ல அந்த இதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பொதுமக்கள் சொல்ற விஷயத்துல வந்து அண்ணாமலை தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அவங்க வந்து அவங்களுடைய வேதனைகள் நடந்த சம்பவங்கள், அங்க என்னென்னலாம் பிரச்சனைகள் அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் செய்தியாளர் வந்து ஹேமமாலினி சந்திச்சாங்க, தமிழ்லயே பேசினாங்க. நிறைய பேர்லாம் வந்து அவங்க முழு இந்தி நடிகை அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க திருச்சியில ஸ்ரீரங்கத்துல பிறந்தவங்க, வந்து ஸ்ரீரங்கத்து தேவதை அப்படின்னு அப்பெல்லாம் வந்து டைட்டில் கார்டெல்லாம் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஹேமமாலினி அங்க ஒரு பெரிய அரசியல் ஆளுமை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நடிகர், பாப்புலரான நடிகர், அந்த நடிகரை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க, ஒரு கிரேஸ்ல வந்திருக்காங்க. இந்த குறுகலான இடம் யார் கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க. ரெண்டாவது, அவருடைய வாகனம் வந்து ஒரு பெரிய வாகனம், அது இந்த இடத்துல நிக்கிறதுக்கான அந்த வசதி இருக்கா, இதெல்லாம் யார் டிசைன் பண்ணது எப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு இயற்கையான விஷயமா எனக்கு தெரியல, விசித்திரமா இருக்குது, இதுக்கு மாறா இருக்குது. நாங்க வந்து எங்களுடைய தலைவர் நட்டா அவர்கிட்ட எங்க அறிக்கையை நாங்க சமர்ப்பிக்க போறோம். நாங்க வந்து எம்பிக்கள் அத்தனை பேரும் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வந்தவங்க. இதுல வந்து எந்த அரசியல் பாகுபாடும் அரசியல் வேறுபாடும் கிடையாது. மக்களுடைய கருத்தை, மக்களுடைய சம்பவங்களை நாங்க போய் மருத்துவமனையெல்லாம் போய் பார்த்தோம். அந்த பிஞ்சு குழந்தைகள்லாம் பாக்குறப்போ மனசு அவ்வளோ ரொம்ப நெருடலா இருந்தது. இது முழுக்க முழுக்க வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுல வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு ஹேமமாலினி சொன்ன ஒரு விஷயம். அதை அறிக்கையை அவங்க தாக்கல் பண்ண போறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் வந்து புஷியானந்த் வந்து முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறாருன்னு ஆதவர்ஜனா ஒரு போஸ்டை போட்டு அதை டெலீட் பண்ணிட்டாரு. அவரும் வந்து போற போக்குல கார்ல போல ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிட்டாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்க எப்படி பிரகடனப்படுத்துறாங்கன்னா, விஜயை எதிர்ப்பவர்கள் எல்லாம் திமுக காரர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டு வராங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். வந்து இது அப்படி அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கவே கூடாது. ஏன்னா இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்கன்னு ஒரு விசாரணை தான். கண்டிப்பாக விஜய் மாதிரியான ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ ஒரு அரசியலுக்குள் வந்து அவருக்கு அரசியலில் மக்களுடைய செல்வாக்கு, இப்படியாப்பட்ட செல்வாக்கு மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தி அந்த இடத்துல விஜயோட இடத்துல யாரு இருந்தாலும் சரி, விஜய்க்கு ஒரு பெரிய மாசிற்கு உச்ச நட்சத்திரம் 250 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் எல்லாம் ஓகே. நமக்கு வந்து என்னன்னா, நமக்கு வரவங்க யாருன்னா ஒரு ஆடியோ லான்ச் பாக்குறவங்க, ஒரு சினிமா பாக்குறவங்க, நமக்கு விசில் அடிக்கிறவங்க, ஒரு சின்ன ஒரு 18 வயசுக்கு இருக்கிற பசங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை. நம்ம எங்கேயோ போகும்போது நம்மள பார்த்தா கத்துவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மோகம், ஒரு நம்ம மேல உள்ள ஒரு ஈர்ப்பு இப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அரசியல் களத்துக்குள்ள வந்தவொடனே இதை விட 5 மடங்கு அந்த மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியாது. வந்து அந்த மனதில் தான் விஜய்க்கு. இதை எப்படி இதை நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன். இது விஜய்க்கான ஒரு விஷயம். விஜய்க்கான அந்த மாஸ் வந்து ஆளுங்கட்சின்னு இல்ல, எல்லா கட்சிக்கும் ஒரு கலக்கத்தையும் பொறாமையும் உண்டு பண்ணி இருக்கிறது. இல்ல மாற்று கருத்து கிடையாது. இப்ப திமுக இடத்தில் இன்னொரு ஆளுங்கட்சி இருந்தாலும் அவருடைய போர்ஸ் இப்படிதான் இருக்கும். வந்து அதிகாரம் அவங்க கையில தான் இருக்குது. இது எல்லாம் தாண்டி விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியினர் எடுத்துக்கொள்ள போகிறார்களோ அப்படின்ற ஒரு விஷயம் பல பேருக்கு வந்து விஜய் மீது அக்கறை உள்ளவர்களாம். நீங்க எதுக்கு வந்து இந்த விஷயத்திற்கு நீங்க எங்கேயும் வந்து சாஞ்சிடாதீங்க, எங்கேயும் நீங்க வந்து விலை போயிடுவார்கள், எங்கேயும் நீங்க பலிக்கடா ஆகிடாதீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வந்து உண்மையிலே இந்த மாஸ் சாதாரண மாஸ் கிடையாது. வந்து இந்த ஓட்டு வந்து சாதாரண ஓட்டு கிடையாது. உங்களுக்கு விழா போகிற ஓட்டு அது இப்பவே தெரியுது, பட்டவர்த்தனமா தெரியுது. அதை தாண்டி இதுல என்ன சூழ்ச்சி நடந்திருக்கு, என்ன விதமான ஒரு விஷயம் இதுவா இருக்குது. ஏன்னா நீங்க நேரடியா வரணும்னா நான் வந்துடுறேன். நான் இப்ப பேசிக்கிறேன்னா பிஜேபி விஜயை வந்து வளைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஹேமமாலினி தலைமையில் ஒரு எம்பி குழு வந்து 1/2 நாள்ல அவங்களுடைய விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க பேசுறாங்க அப்படின்போது அங்க ஒரு பக்கம் இல்லைக்கு விஜய்க்கு எதிராக திமுக மிக தீவிரமான அரசியலை பண்ணுகிறது. விஜய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, விஜய் தமிழ்நாட்டில் மீன் வந்து அந்த கட்சி இருக்கக்கூடாது, அரசியல் பண்ணக்கூடாது, அவர் மறுபடியும் நடிக்க போயிடணும், ஜனநாயகனுக்கு அப்புறம் மறுபடியும் படங்கள் இது பண்ணணும், அரசியல் ஒரு ஆசையே வரக்கூடாது, இப்படியும் சில பேர் பேசுறாங்க. இதெல்லாம் மீறி விஜய்க்கான ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜை சுத்தமாக ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு சம்பவங்கள் ஓடி இருக்கு. இதெல்லாம் மீறி நான் திரும்ப சொல்றேன், யாருடைய வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாதுங்க. அதை தாமதப்படுத்தலாம். இப்படி ஒரு விதை அந்த விதை வந்து விருட்சமா ஆகணும்னு நினைச்சா விருட்சமாகி தான் தீரும். வந்து இதெல்லாம் மீறி நீங்கள் தயவு செய்து எங்கேயும் எந்த இடத்துலயும் வந்து அடாப்ட் ஆயிடாதீங்க.
நீங்கள் தனித்துவமானவர், தாவேகா தனித்துவமான கட்சி, உங்களுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது, ஏதோ ஒரு அசம்பாவிதம், எதிர்பார்க்காத மிகப்பெரிய அசம்பாவிதம், அந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு. நீங்க இந்த வீடியோல கூட அந்த 41 உயிர்களுக்கு ஒரு உருக்கமான ஒரு விஷயத்தை நீங்க பேசியிருக்கலாம். இல்லைன்னா நான் சந்திக்க வரேன், என்னை யாரும் தடுக்காதீங்க, இல்லைன்னா நான் சந்திக்க போறேன் அவங்கள, எனக்கு முழு பாதுகாப்பு கொடுங்க, கண்டிப்பா ஏன்னா முழு பாதுகாப்பு கொடுங்க, நான் அவங்கள பார்த்தே தருவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பேசியிருக்கலாம். நீங்க அதை தாண்டி என்ன கை வைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் இதுவா இல்லை. அது என்னன்னா ஒரு சினிமா டைலாக்கா போயிடுது கண்டி. அதை தாண்டி ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே இது ஒண்ணுன்னா கெஜ்ரிவால் ஒரு பெரும் ஆளுமையாக ஆம் ஆத்மியோட ஒரு பெரிய புஷ்னு அப்படி வளர்ந்த ஒரு நபர் அவருடைய வளர்ச்சி அப்படி அவ்வளவு பிரமிப்பா இருந்தது. டெல்லியில் அவ்வளவு விஷயங்கள்லாம் நான் செய்வேன்னு சொன்னாரு. கெஜ்ரிவால் பின்னாடி அவ்வளவு பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருந்தது. அதன் பிறகு கெஜ்ரிவாலுடைய நிலைமை இப்ப எங்க இருக்கிறார் ஏதுனே கூட தெரியல, அந்த கட்சி என்ன ஆச்சுன்னே தெரியல. அது மாதிரி விஜய் ஏதாவது ஒரு சிலந்தி வலையில் மாட்டிக்க போகிறாரு நிச்சயமா. நமக்கு தோணும் போது விஜய்க்கு தோணி இருக்காரா? விஜய்க்குலாம் சொல்லியிருக்க மாட்டாங்களா? இதெல்லாம் தாண்டி இந்த சம்பவத்திலிருந்து அவர் மீண்டு வர வேண்டும். அதுதான் அவர் சொல்றார், மீண்டு வர வேண்டும், மீண்டும் களத்திற்குள் வர வேண்டும். அவருடைய அடுத்தடுத்த பயணங்கள் என்ன மாதிரியான ஒரு டிசைன்ல இருக்குது, அடுத்தடுத்த பயணங்கள் எப்படி அவர் மக்களை சந்திக்க போகிறார், என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போகிறார், 2026 எலெக்ஷனை எப்படி சந்திக்க போகிறார், இதெல்லாம் தாண்டி இந்த விசாரணை, மாநில அரசு ஒரு பக்கம் விசாரணை, மத்திய அரசு ஒரு பக்கம் விசாரணை, இந்த விசாரணை முழுமையாக வந்த பிறகு என்னன்னு தெரிய வரும். அப்படி என்னன்னு தெரிய வரும்போதுதான் மொத்தமாக ஒரு முடிவு செய்யப்படும். அதுக்கு முன்னாடி யாரும் அந்த வேகத்துல இதுவா அதுவா அப்படியா இப்படியா விஜய் விமர்சனம் பண்றது, விஜய் இதுவா இருக்கிற அந்த பேச்சுக்கே இடமில்லாம். உண்மையிலே இந்த வீடியோ வரவேற்கத்தக்க வீடியோ. 72 மணி நேரம் கழித்து வெளியிட்டிருக்கிற இந்த வீடியோவை சற்று இன்னும் முன்னதாகவே நீங்கள் வெளியிட்டிருந்தால் இன்னும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கும். விஜய் மீண்டும் வாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.